மகர ராசிக்காரங்க இந்த நேரம் சின்ன வயசுல இருந்தே குடும்ப பொறுப்பை தலைக்கு மேலே ஏற்றுக்கிட்டு நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம குடும்பம் குழந்தைங்க மற்றவங்க எல்லாம் நம்ம சொந்த பந்தம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு மாடா உழைக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா அடிபட்டு சிரமப்பட்டு தான் கொஞ்சம் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கிறாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மனசுல ஒரு களைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலும் மகர ராசிக்காரங்களுக்கு பாதிப்புங்கிறது வெளியிலாம் இல்லை. ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா சொந்த பந்த வழியிலேயே வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்குது இந்த நேரம். ஆனால் மனசு தளர விடாம என் எதிர்காலத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும், என்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க எந்த வகையிலையும் அடுத்தவங்க கிட்ட வந்து கையேந்தி நிற்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பல சிந்தனை பல ப்ரெஷருங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் மனசில் ஏறிக்கிட்டே இருக்குதுங்க. ஒரு கட்டத்தில் இந்த ப்ரெஷர் குக்கர் மாதிரி எங்கேயாவது நம்ம வெடிச்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமை தான் இந்த நேரம் மகர ராசிக்கு போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த ஜூலை மாதம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சின்ன சின்னதாக தடங்கள் எதுவும் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் மாச கடைசியில நல்ல லாபம் மனசுக்கு ஒரு நிறைவு தரத்துக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாசத்துல மகர ராசிக்கு ரொம்ப அருமையான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம மகர ராசிக்காரங்களுக்கு உங்க ராசிநாதன் சனி பகவான் இப்ப ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதனால கொஞ்சம் சொந்த காரியத்துல எடுத்தெடுப்புல டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. மந்தமா இழுபறியா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். ராகு 3ஆம் இடத்துலையும் கேது 9ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்புங்க. தைரியத்தை கொடுப்பாரு. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொஞ்சம் கொடுப்பாரு. ஆனா இந்த நேரம் என்னன்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் நீங்க சொந்த பந்த வழியில குடும்பத்திலே கூட ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் கவனம் கொடுத்துக்கணும். அது எந்த மாதிரியான விஷயம், எதெல்லாம் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் சாதகமா இருக்கு, எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், நீங்க இந்த நேரம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறைகள் என்னென்ன, அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்துல இருந்து நீங்க பாக்குறீங்கிறத மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது மகர ராசி சார்ந்தவங்க முதல்ல வந்து இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறது பரவாயில்ல. அதாவது மகர ராசிக்காரங்க எப்பயுமே வெளியில பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் முகத்தை கடுகடுன்னு வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு கோவக்குறங்க மாதிரி தான் இருக்கும். ஆனா மனசுலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் துரோகம் நினைக்காத சுத்தமான தங்குங்க. தேவையில்லாம வளவளன்னு பேச மாட்டாங்க, காரியத்துல கண்ணா இருப்பாங்க. இவங்க கிட்ட வந்து போய் ஐஸ் வச்சு பேசிங்கன்னா எந்த காரியம் நடக்காது. உண்மையை பேசணும் அவ்வளவுதான். காசு வீணா செலவழிக்க மாட்டாங்க. சேமிப்பு ஆபத்துக்கு உதவும் நினைப்பாங்க. 1 ரூபாய் செலவு பண்ணாலும் 10 தடவை யோசிப்பாங்க. ஆனா தர்ம காரியம் குடும்பத்துக்கு ஒரு அவசர தேவைன்னா அள்ளு கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு இந்த சினிமா மாதிரி ரொமான்ஸ் பண்ண தெரியாதுங்க. ஆனா தன் குழந்தைங்களை தன் குடும்பத்துல இருக்கிறவங்கள வாழ்க்கை துணைக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு அரண் மாதிரி பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஆளு யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். அது பொண்ணுங்களா இருந்தா எவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் தாண்டி வந்திருப்பாங்க. அதாவது இவங்க வந்து அழுதுகிட்டு எங்கேயும் உட்கார மாட்டாங்க. வந்ததை பார்த்துக்கலான்னு நெஞ்சு நிமிர்த்து நின்று அந்த பிரச்சனையை ஜெயிச்சு காட்டுறவங்களும் இவங்க தான். வரவுக்கு ஏற்ற செலவு பண்றதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே முடியாதுங்க. கஞ்சத்தனம் கிடையாது, ஆனா சிக்கனம் ஜாஸ்தி. வீட்டில் வந்து வருமானம் எவ்வளோ கம்மியாக கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை வந்து குடும்பத்தை கௌரவமாக நடத்தி காட்டுவாங்க. யாருக்கிட்டையும் போய் கையேந்து நிற்க பிடிக்காது. நம்ம சொந்த காலில் நிற்கணுங்கிற ஒரு வைராக்கியம் பிறப்புலையும் இருக்கும். வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு தனி மரியாதை இருக்குங்க. பச்சை பிள்ளை மாதிரி பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சரி நினச்சிட்டா அது யாராலும் மாற்ற முடியாது. கொஞ்சம் பிடிவாத குணம் ஜாஸ்தி தான். வீட்டுக்கு வர சொந்த பந்தத்தை சந்தோஷத்தோடு வரவேற்று தனக்கு இல்லைனாலும் வயிறார சாப்பாட்டு போட்டு அனுப்புறதுல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த மகர ராசி பொண்ணுங்களுக்கு. இந்த குணங்கிறது அப்படி மற்றவங்களுக்கு யாருக்கும் கூட அப்படி இருக்காதுங்க. அப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சின்னதுலேருந்தே அடிபட்டு மெதிப்பட்டு தான் 2 பேருமே வந்திருப்பாங்க. தளர விடாத அந்த உழைப்பு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காலம் கடைசி வரைக்குமே கை கொடுக்கும். இனி வர்ற நாளெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க உழைப்பு வந்து நல்ல பலன் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமானம்லாம் இந்த ஜூலை மாதம் அருமையாக இருக்குது. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கூட இந்த நேரம் ஆதரவு கிடைக்கும். நிறைய பேருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இந்த நேரம் இருக்குது. அதே மாதிரி பயணம் கொஞ்சம் கொடுக்குங்க. ஒன்று குடும்பத்தோட வழியில் இல்லைன்னா தொழில் சம்மந்தமாக கொஞ்சம் பயணம் போகிறதுக்கான வாய்ப்பு இந்த ஜூலை மாதம் கொடுக்கும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாகவே இருக்குது. சின்ன சின்ன பிரச்சனை வரும், ஆனால் மொத்தம் அருமையாக இருக்குதுங்க. சொந்தக்காரங்க நண்பர்கள் வழியில் தேவையான நேரத்துக்கு உதவியும் செய்வாங்க இந்த நேரம். அதுதான் ஆச்சரியமான விஷயமே. பணப்புழக்கம் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் வாரம் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து முன்னாடியெல்லாம் கொஞ்சம் பணம் இருக்கும், ஆனால் எப்படி வந்து செலவாச்சுனே தெரியாது. கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போச்சுக்குன்னு சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்கு வாரமும் கொஞ்சம் இந்த மாசத்துல அப்படிதான் இருக்குது. வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற மாதிரி கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் போக போக இந்த 3வது 4வது வாரம்லாம் உங்களுக்கு பரவாயில்ல, காசு பணம் ஓரளவுக்கு இருக்குது. சின்ன வியாபாரம் பண்ணுறவங்கள இருந்து பெரிய வியாபாரம் பண்ணுறவங்க வரைக்கும் பரவாயில்லைங்க. சொந்தமாக மளிகை கடை, ஜவுளி கடை வச்சிருக்கிறேன், இல்லைன்னா கமிஷன் பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படின்னா கூட நல்ல லாபம் இருக்குது. புதுசாக ஆள் வச்சு கடையை நடத்துகிற அளவுக்காவது இந்த நேரம் அருமையாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, 2 வாரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதோ, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ, ஒரு தொகையை போடுறதோ இப்போதைக்கு வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் கவனம் கொடுத்துக்கணும். எல்லாம் அவங்க பொறுப்புலேயே விடக்கூடாது. நிலம் வாங்குற யோகம், வீடு வாங்குற யோகம், வண்டி வாகன யோகம்லாம் இந்த நேரம் இருக்குதுன்னா, சொந்த ஊர்லேயே இடம் வாங்கி போடுறதுக்கான அமைப்புலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கூரை வீடாக இருக்குது, நான் ஒரு மாடி வீடாக மாற்றி கட்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கூட அருமையான விஷயம்தான். பூர்வீக சொத்து சம்மந்தமாக அந்த கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து இதெல்லாம் சாதகமாக முடியும். அதே மாதிரி புதுசாக 2 வீலரோ இல்லைன்னா தொழிலுக்கு தேவையான விஷயம் வாங்குறீங்கன்னா டிராக்டர் வாங்கலாம், ஒரு மினி வேன் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோகம் அருமையாகவே இருக்குது. வண்டி எடுக்கிறப்ப நல்ல நாளாக நல்ல நேரமாக பார்த்து வாங்கிக்கோங்க. பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண பாக்கியம் வீட்டில் வந்து எனக்கு வந்து திருமண பாக்கியம் கிடைக்கலைங்க, வயசு ஏறிக்கிட்டே போகுது, நல்ல வரனாக அமையுமான்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக அமையும். வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி திருமண வயசில் பிள்ளைகளை வச்சுருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த தட்டி போன கல்யாணம் இந்த நேரம் கரை சேர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சொந்த பந்தம் மூலமாகவே நல்ல சம்பந்தம் தேடி வரதுக்கான வாய்ப்பு இந்த நேரம் இருக்குது. குழந்தை பாக்கியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து ஒரு நல்ல நிலைமை இல்லை அப்படின்னு ஏங்கின தம்பதிகளுக்கு குலதெய்வ அருளால் சீக்கிரமாகவே நல்ல செய்தி கிடைக்கும். வீட்டுக்குள்ளே என்னென்னா சின்ன சின்ன பாதிப்பு கொடுக்குங்க. கோபம் வந்து இந்த நேரம் அதிகமாக இருக்கும். யாருக்காக உழைக்கிறோம்? மாடாக உழைக்கிறோம், எல்லா வேலையும் நான் தான் சுமக்கிறேன், எல்லா வார்த்தையும் நான் தான் சுமக்கிறேன், ஆனால் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அன்பாக 4 வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க, பேசலைனாலும் பரவாயில்ல என்னை குற்றம் சொல்லாமல் வந்துட்டா போதுன்னு ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இந்த நேரம் நீங்கள் வந்து அப்படியே வெடிப்பீங்க. அது எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா டைம் கிடைக்குங்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுடைய ஒரு சிந்தனைங்கிறது ஓடிட்டு இருக்கும். கொஞ்சம் நீங்கள் மனநிலைமை புரிஞ்சுக்க மாட்டாங்க, நீங்கள் கோவப்படுறது தான் பெருசாக எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பேசுவாங்க. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பரவாயில்ல, ஒத்துமை அருமையாக இருக்குது. என்னதான் சண்டை வந்தாலும் அதை சீக்கிரமாக மறைஞ்சு வீட்டில் அருமையாக இருக்குங்க. ஆனால் இந்த நேரத்தில் என்னென்னா கொஞ்சம் மனசாபம் வந்துடுதுல, அது வந்து வெளியேற்ற சொல்லாதீங்க. சொந்த பந்தமாக இருக்கட்டும், மனசுக்கு நெருக்கமானவங்களாக இருக்கட்டும், வீட்டு ரகசியத்தையோ பண விஷயத்தையோ உங்ககிட்ட ஓப்பனாக பேசிக்காதீங்க. கொஞ்சம் அதில் மட்டும் கவனமாக இருக்க பாருங்கள். உடல் ஆரோக்கியம்லாம் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா பெருசாக கெடுதலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் வேலை ப்ரெஷர் ஒரு பக்கம் இருக்குல்ல, கை கால் அசதி, உடம்பு வலி இதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கும். சீதோஷ்ண நிலை வேற மாறுறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பழைய சாப்பாடு மீதியாயிருச்சுன்னு இதெல்லாம் சாப்பிட்டு வயிற்றுக்கு எடுத்துக்காதீங்க. நீரேற்றமாக இருக்கிறது பரவாயில்ல தான், நல்லா மோர் கஞ்சின்னு எடுத்துக்கோங்க, கீரை அதிகமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உடம்பு கொஞ்சம் குளிர்ச்சி வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டுறப்பெல்லாம் அந்த ஃபோன் பேசிட்டு போகக்கூடாது, அவசரமாக போகக்கூடாது. 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே கிளம்பி நிதானமாக போயிட்டு வாங்க. மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். என்னென்னா ராகு கேதுவோட அமைப்பு, ராசிநாதன் சனியோட அமைப்பு, சந்திரனோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் கொஞ்சம் முன்ன சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தில் பாதிப்பு கொடுக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்று பேச போனால் அதை கொஞ்சம் மற்றவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பஞ்சாயத்து ஆகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதனால் எங்கே போனாலும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். கை நிறைய வருமானம் ஒரு பக்கம் வந்தாலும் வர்ற வழி வர்றதும் தெரியாது, போகிறதும் தெரியாதுங்கிற மாதிரி தாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, வாங்கின கடனை முதல்ல நீங்கள் அடைக்கிறதுக்கு இந்த நேரம் முயற்சி பண்ணுங்கள். மற்றபடி பாதிப்பில்லை. புதிய முயற்சி எல்லாமே நான் இங்கே வரக்கூடிய காலத்தில் பண்ணிக்கலாம். என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு இன்ச்சு கூட நம்ம வாழ்க்கை நகரலையே அப்படின்னு கொஞ்சம் கவலைப்படுவீங்க. உழைச்ச உழைப்பு வீணாகாதுங்க. சீக்கிரமாகவே நல்ல மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு அருமையாகவே இருக்குது. மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் தானே, பிறப்புலேயே பொறுப்பு ஜாஸ்தி தான். இன்றைக்கி நேத்தா நீங்கள் பொறுப்பு சுமக்கிறீங்க, வர்ற நாளில் மாறுங்க. கூடிய சீக்கிரமே கால் மேல் கால் போட்டு உட்காந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம்லாம் இருக்குது. இப்போ என்னென்னா கொஞ்சம் தலைக்கு மேலே பாரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாம் இல்லைன்னா குடும்பம் என்ன ஆகுமோங்கிற ஒரு பயத்தை கொஞ்சம் கொடுப்பாரு. நிம்மதி கொஞ்சம் இதனால தான் பாதிக்கப்படும். ராகு கேது இருக்கிற நிலைமையெல்லாம் நிறைய ஆசை வரும், ஐடியாலாம் வரும், தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு மனசு துடிக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துல சனி பகவான் இப்போதைக்கு அவசரப்பட்டு காலை வைக்காத நஷ்டமாயிருன்னு பயமுறுத்தி கால் இழுத்து பிடிப்பார். இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சந்திரனோட அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட அது பெரிய விஷயமா தோணும்.
பெரிய பிரச்சனையாக வந்துடுமோன்னு கற்பனையான பயம். அதுதான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு வெள்ளம் வருது ஆனால் பலமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து ஒரு பக்கம் இருந்தாலும், அணையே இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பயம், அதிகப்படியான கற்பனையான பயம் கொஞ்சம் கொடுக்கும். அதை மட்டும் மாற்றிக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் நீங்கள் தினமும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சதுமே குளிச்சு முடிச்சதுமே பூஜை அறையில் நின்று ஓம் நமச்சிவாய இல்லைன்னா ஓம் நமோ நாராயண அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிட்டு வர பாருங்க. இது மிகப்பெரிய அமைதியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. வாரம் முழுக்க ஓடி உழைச்சாலும் இந்த சனிக்கிழமை சாயங்காலம் மட்டும் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போய் அமைதியாக ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க. முடிஞ்சால் பெருமாளுக்கு ஒரு நெய் விளக்கு போட்டுவாங்க. சனி பகவானுக்கு அதிபதி பெருமாள் தானே. பெருமாளை வணங்குறப்ப சனியோட தாக்கம் குறையும். எதிர்காலத்தில் பற்றின இப்போ பயந்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த பயம் மனசில் அதெல்லாம் கொஞ்சம் போகும். பெரிய நிம்மதி ஒரு தைரியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. அதே மாதிரி தான் ஜீவகாருண்யம். ஜீவராசிகளுக்கு எல்லாமே நீங்கள் கையால் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வீட்டில் சமைச்ச சாப்பாட்டில் ஒரு பிடி சாதத்தை எடுத்து அதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி சனிக்கிழமை காலையில் காக்காய்க்கு ஒரு பிடி சோறு அது செஞ்சுட்டு வர்றது பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு கைப்பிடி பச்சரிசி மாவு இல்லைன்னா சக்கரை கலந்த மாவு எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மரத்தடியிலையோ எறும்பு புத்துக்கோ இருக்கிற இடத்துல தூவி விடுங்க. அந்த சின்ன சின்ன ஜீவனெல்லாம் அதை சாப்பிட்றப்ப நமக்கு கர்ம வினை களின்னு சொல்லுவாங்க. தொழில் இருக்கிற அந்த முட்டுக்கட்டெல்லாம் விலகி நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே கைகூடி வரத்துக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இந்த நேரம் உங்களுக்கு அருமையாகவே இருக்குது. முக்கியமாக குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குலதெய்வ வழிபாடு இந்த நேரம் செய்ய செய்ய நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்க தான் செய்யுது. மற்றபடி உங்களுக்கு இந்த நேரம் பாதிப்பு இல்லைங்க. ரொம்ப அருமையான நேரம் தான். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசிக்கு இனி வரக்கூடிய 30 நாள் இந்த ஜூலை மாதம் எப்படிப்பட்ட பலன் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.